ஹாய், லீஃப் ஃபில்லிங்கில் செகண்ட் டைப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வச்சும் நம்ம பண்ணுறோம், பீடு வச்சும் ஃபில் பண்ணுறோம். இதை வந்து ரெண்டு சைடும் சில்க் த்ரெட் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது பழைய வீடியோவில் இருக்குது. அது டைப் 1. இது டைப் 2. இது பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் தான். சேம் நம்ம அதே மாதிரி தான் ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த உள்ளே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவு தெரியும். அப்போ தான் வந்து ஒரே மாதிரியாக வரும். இப்போ நான் வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபெதர் ஸ்டிச் த்ரெட்டில் போட்டுக்கிறேன், சில்க் த்ரெட்டில் போட்டுக்கிறேன். 2 சில்க் த்ரெட் வச்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எம்போஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் த்ரெட் இருக்க மாதிரி இருக்குல்ல, இல்லைனா ரொம்ப கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லீஃப் ரொம்ப பெருசாக வீடியோக்காக நான் போட்டிருக்கேன். நம்ம இவ்வளோ பெரிய லீஃப் ப்ளவுஸில் போட மாட்டோம். ஸோ நீங்கள் சின்னதாக போடும்போது உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இதை வந்து லீஃப்க்கு மட்டும் இல்லை, ஒரு ஃப்ளவரோட உள்ள ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நம்ம பீகாக் டிசைன் ஒரு ஃபெதர் ஃபில் பண்ணுறோம், அது எல்லாத்துக்குமே இந்த சில்க் த்ரெட்டில் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நல்லாயிருக்கும். கிளாத்தை எப்போவுமே கொஞ்சம் டைட்டாக வந்து இதில் ஸ்டாண்டில் மாட்டிக்கோங்க. ரிங்கில் நம்ம போட 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 அது கொஞ்சம் நம்ம அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா கிளாத் கொஞ்சம் லூஸ் ஆகுது. லூஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிளாத்தில் இந்த மாதிரி லைட்டாக சுருக்கம் வரும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் கிளாத்தை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த சுருக்கம் வரதை அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா சில்க் கிளாத்தில் போடும்போது உங்களுக்கு கிளாத் நல்லா சுருக்கம் வரும். இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் முடிஞ்சுது. இது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ஃபுல்லாக நான் வந்து த்ரெட்டால் ஃபில் பண்ணியிருக்கேன். நடுவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா க்ராஸாக நடுவில் கேப் விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு சைட் பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் வச்சு பண்ணலை, இப்போ பீடு வச்சு பண்ண போகிறோம். பீட்ஸை வந்து லைனாக கீழே ஒரு ஸ்டிச்சு, இந்த சைடு 3 பீட்னா 3 பீடு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் கலர் கிளாத்தில் பிங்க் கலர் த்ரெட் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கலர் நம்ம ப்ளவுஸ் பண்ணுறோமோ அதே கலர் த்ரெட் பண்ணும்போது இந்த த்ரெட் அந்த அளவுக்கு தெரியாது, நீட்டாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. வேணாங்கிறவங்க வந்து அந்த த்ரெட்டு முடி எண்டாகிற இடத்துல சில்க் த்ரெட் அந்த சைடு நம்ம போட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக முடிச்சிங்கன்னா நடுவில் அந்த கேப் இருக்காது. அந்த கேப் வச்சும் போடலாம், வைக்காமலும் போடலாம். இப்போ நான் இதில் கேப் லைட்டாக விட்டுருக்கேன். ஏன்னா அதில் சும்மா வந்து அதில் பீடு பண்ணலாம், ஜர்தோசி வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அது ஒரு சின்ன கேப் விட்டோன்னா நம்ம வேறு ஏதாவது கலர்ஸ் கூட பண்ணலாம். இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா பீடு வச்சு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபில் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நடுவில் நான் சும்மா வேறு கலர் த்ரெட்டு வச்சு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த கேப்பில் நீங்கள் பீடும் கொடுக்கலாம், இதே கலர் கொடுக்கலாம், இல்லைனா ஜர்தோசி கட் பீடு எது வேணாலும் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கூட அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணலாம். அந்த கேப் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த லீஃபில் நடுவில் வர ஸ்டெம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது சின்னதாக ப்ளவுஸில் லீஃப் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கொடி டிசைன் வந்து நம்ம ஃபுல்லாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ.